கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் வரலாற்று சிறப்பு. மிகவும் பிரபலமான தெய்வத்தலங்களில் ஒன்றாக விளங்குவது கன்னியாகுமரியில் அமைந்துள்ள பகவதி அம்மன் திருக்கோவில். இந்த கோவிலின் வரலாறு புராணங்களும் தெய்வீக நிகழ்வுகளும் நிறைந்ததாக உள்ளது. இன்றைய கன்னியாகுமரி பகுதி முன்காலத்தில் தானியங்கள் செழித்து விளைந்த காடாக இருந்தது. ஸ்ரீமூலம் திருநாள் மன்னர் ஆட்சி காலத்தில் இந்த பகவதி அம்மன் கோவில் அமைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரி பகுதி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. தாராசூரனின் அகம்பாவம். அந்த காலத்தில் தாராசூரன் என்ற அரக்கன் தன்னை நிகரற்றவனாக எண்ணி அகம்பாவத்துடன் வாழ்ந்து வந்தான். அவன் சிவபெருமானை வழிபட்டு கடும் தவம் செய்து இறைவன் முன் தோன்றி வரம் கேட்டான். அவன் கேட்ட வரங்கள்: கடலுக்கு அப்பால் கோட்டை கட்டி தேவர்கள் மற்றும் முனிவர்கள் தன்னை வணங்க வேண்டும். தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள் யாராலும் தன்னை கொல்ல முடியாத வரம். சிவபெருமான் அவன் கேட்டபடி வரங்களை அளித்தார். ஆனால் வரங்களை பெற்றதும் தாராசூரன் அன்னை உமாதேவியை அவமதித்து அகந்தையுடன் நடந்து கொண்டான். 7 கன்னியர்களின் தோற்றம். இதனால் கோபமடைந்த தேவி தாராசூரனை சபித்தாள். அவனோ அந்த சாபத்தை பொருட்படுத்தாமல்ல, தேவர்கள், முனிவர்கள், நவக்கிரகங்கள் என அனைவரையும் கொடுமைப்படுத்தத் தொடங்கினான். தாராசூரனின் கொடுமைகளை தாங்க முடியாமல் அனைவரும் அன்னை பார்வதி தேவியிடம் முறையிட்டனர். அன்னை ஈசுவரனை வணங்கி இந்த அக்கிரமங்களுக்கு முடிவு கட்ட வேண்டினாள். அப்போது சிவபெருமான் கூறினார்: தேவி, எந்த ஆணாலும் அவனை அழிக்க முடியாது என்ற வரம் அவனுக்கு உள்ளது. ஆகையால் உன் அம்சமாக 7 கன்னியர்களை உருவாக்கி அனுப்புவோம். அதன்படி தேவி சர்வசக்தியுடைய 7 கன்னியர்களை உருவாக்கி அவர்களுக்கு ஆயுதங்களையும் அளித்து பூலோகத்திற்கு அனுப்பினாள். போரும் தவக்கோலமும். 7 கன்னியர்களும் தாராசூரனின் படைகளுடன் கடுமையாக போரிட்டனர். ஆனால் அவன் படைகள் அழிந்தாலும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்ததால் வெற்றி பெற இயலவில்லை. இதனால் துயருற்ற 7 கன்னியர்களும் தேவலோகம் திரும்புவதற்கு பதிலாக சோட்டானிக்கரை, கொடுங்கல்லூர், செங்கண்ணூர், மண்டைக்காடு போன்ற இடங்களில் கோவில் கொண்டு அமர்ந்தனர். அவர்களில் ஒருத்தியான குமரி பகவதி தேவலோகம் செல்ல மறுத்து கடல் அருகே உள்ள சீவலப்பாறை என்ற இடத்தில் பல ஆண்டுகள் கடும் தவக்கோலத்தில் இருந்து வந்தாள். மீனவத் தாயாருக்கு காட்சி. ஒருநாள் வாவத்துறை பகுதியைச் சேர்ந்த ஒரு மீனவத் தாயார் சீவலப்பாறைக்கு சென்றபோது குமரி பகவதி சிறுமியாக அவளுக்கு காட்சி அளித்தாள். அம்மா, என்னை உன் கூடை மேய்ச் வைத்து கரையில் விடுவாயா என்று கேட்டாள். அந்த இடம் அப்போது பருத்தி விளையும் நிலமாக இருந்தது. தேவி அங்கு தங்க விரும்பியதால் கூடை மிகவும் கனமாகியது. அந்த தாயார் கூடை இறக்கி வைத்தபோது அது சாதாரண குழந்தை அல்ல, தேவியே என்பதை உணர்ந்து வணங்கி நின்றாள். சூரன் வதம். பின்னர் தேவி மறைந்தாள். அந்த நிலத்தின் உரிமையாளரான சான்றோர்களுக்கு காட்சி கொடுத்து அங்கு கோவில் கொண்டாள். புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த பிரதமை முதல் நவமி வரை ஆயுதங்களை பூஜையில் வைத்து விஜயதசமி அன்று பூஜை முடித்த பின் அன்னை ஆண் வேடம் அணிந்து குதிரை மீது ஏறி நாதஸ்வரம், மேலதாளம் முழங்க மகாதானபுரம் அருகே தாராசூரனுடன் போர் புரிந்து சில நிமிடங்களில் அவனையும் அவன் படைகளையும் அழித்தாள். பின்னர் கடலில் நீராடி மீண்டும் வந்து தவக்கோலம் கொண்டாள். இன்றும் தொடரும் அருள். சீவலப்பாறையில் அன்னை குழந்தையாக இருந்தபோது விளையாடிய கால் தடம் இன்றும் பாதுகாக்கப்பட்டு விவேகானந்தா கமிட்டியினரால் பூஜை செய்யப்படுகிறது. அன்று முதல் இன்று வரை கன்னியாகுமரியில கன்னிப்பெண்ணாக பகவதி அம்மன் அமர்ந்து சிவபெருமானை நினைத்து பக்தர்களின் துன்பங்களை நீக்கி அருள்பாலித்து வருகிறாள் என்பதே வரலாறு. இந்த புனித வரலாறு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.